வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மூலிமா பிரகாதல் கிட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி. அதிலே ஒரு ஆள் அறக்க பறக்க இருக்கானா இந்தியா வரலாற்றுலேயே மோடி தான் 7 மணிக்கு எந்திரிச்சு, அதுவும் சண்டே இப்படி எந்திரிச்சு இப்படிலாம் சாரிலாம் கெட்டி என்னென்னமோ பண்ணின்னு இருக்காளே. இவன் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ நீ திரும்ப குடும்ப பொண்ணு நம்ப வச்சிருக்காங்க. யாருன்னு வேற தெரியல. வேற யாரு? நான் தான். யாரு அது உனக்கு குடும்ப பொண்ணு நம்ப வச்சது? ரீல்ஸ் தான். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஐயோ நான் குடும்ப பொண்ணுங்கிறதே மறந்துட்டேன், எந்திக்க மாட்டேன்னு சொல்லி அழுது இன்னைக்கு 7 மணிக்கு அழுகாம இருந்துச்சிருக்கா. ஏன்னு தெரியல. எனக்கு முருகனுக்காக சரி நம்மளால முடிஞ்சது பண்ணி சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு பூசாரி மனப்பான்மை வந்துருச்சு நினைக்கிறேன் அவளுக்குள்ள. நான் ஒரு தைப்பூசத்துக்காக சரி எந்திரிச்சு சாமி கும்பிடலாம் அப்படி சொல்லிட்டு காலையிலே எழுந்துட்டேங்க. காலையிலேனா 7 மணிக்கு தான் இருந்தேன். ஏன்னா இங்கே வந்து 7:30 to 8:30 தான் நல்ல நேரம். ஐயோ ஆல்ரெடி 7:30 ஆயிடுச்சு. சொல்லலாம் சீக்கிரம். ஸோ நான் வந்து சாமிக்காக ஃபஸ்ட்டு பருப்பு பாயாசம் பண்ண போகிறேன். சாமிக்காக திருப்பாகம் தான் பண்ணணும், பட் எங்களுக்கு பருப்பு பாயாசம் தான் பிடிக்கும். அதனால பருப்பு பாயாசம் பண்ணி சாமி கும்பிட போகிறோம். அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாங்க. 2 கிரிக்கெட் பிளேயர்ஸ், தோனியும் அவர் யாரு சேவாகாமா. தோனியும் சேவாகும் மேட்ச் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணன் மனைவி இல்லாம ஒரே ஆட்டமான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். நேற்று இரவு சோமபான விருந்து சொல்லிட்டாரு ஜாலியா. நேற்று இரவு சோமபான விருந்து நடந்திருக்கு. சரிங்களா, வீட்டுல வச்சு எங்க அண்ணி வந்து ரொம்ப ரொம்ப வெகுலிங்க. சோமபானம்னா அது எதுவும் நல்ல ட்ரிங்க் அப்படின்னு அவங்களே நினச்சி மனசாத்திப்பாங்க. ஆனால் அப்படித்தான் இல்லை. ஜாலியாக பேச்சுலர் லைஃபுக்கு போயிட்டேன். நான் வந்து சொன்னேன், தனியாக இருக்கேடா இங்கே வாடா, இல்லை நாங்களாவது அங்கே வரோன்றேன்னா நானே பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ண போகிறேன், என்ன ஏமில் கூப்பிட்றேன், நான் கொஞ்ச நாள் தனியாக சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டான். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. சரி ஓகே இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து பருப்பு பாயாசம் பண்ண போகிறேன். அந்த மனுஷன் நான் சந்தோஷமா இருக்கேங்க அப்படின்னாரு. என்னைய கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் இல்லைங்க, என் ஒய்ஃபு தனியாக இருக்காங்க பாவம், அவங்கள விட்டுலாங்கன்னா வர முடியாது, அவங்க அழாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்தேன். ஏன் மணி பிடிச்சிருந்தது? இல்லை அவர் சோமபானம் மறந்த மாட்டார், அதனால செல்லவில்லை. ஆமாம், சைடிஷும் நல்லா சாப்பிட்றாள் இல்லை என் புருஷன். மோனி இப்போ உங்கள் அண்ணன் இன்னும் சோமபானமாக சாப்பிட்றாரு, அப்புறம் அவர் தெய்வ குழந்தைன்னு சொல்கிறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நீ சொன்ன எல்லாத்தையும். நீட்டாருங்களா? குளிக்கவே இல்லை கபீஸ். 2 நாளா குளிக்கல. நீ தான் சொன்ன. கிழிச்ச ஜாலியா இருந்தேன்னு எல்லாத்தையும் முன்னாடியே பதிவு பண்ணிட்டோம். 2 பேரும் எல்லாம் விருந்தெல்லாம் சொல்லிட்டாங்க. இவதான் சொன்னாரு சோமபான விருந்து. என்னாச்சு? ஷாக்காமா அப்படின்னு நேத்து சிக்கன் சமைச்சு அப்படின்னா நீங்க சொல்லி நீங்க தான் ஸ்டோரி போட்டிருந்தீங்க. சிக்கன் வந்து நல்லா இருக்குமே சமைச்சோம். கவின் இருக்கும்போது சோமபான விருந்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. கவின்லாம் அதெல்லாம் குடிக்க மாட்டான். அவன் பால் மட்டும் தான் குடிப்பான். ஏய் அதுதான் நீ சொன்ன, பால் குடிச்சு தூங்கிடுவான். 2 நாளா நான் ரூமுக்கே போறேன். நேத்து நைட் தான் வந்தோனே வந்துட்டேன். அந்த அளவுக்கு நெக் அடிச்சு எங்க படுத்துனானே தெரியல. இல்ல எல்லாரும் தெளிவா தான். மனைவி பிரிஞ்சு போனா எவ்வளவு கன்றாவே இருப்போன்றத பாருங்க. தெரியுது. ஏன் சிக்ஸ்னே அப்புறமே அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சார்ல மெசேஜ் எல்லாம் அது எல்லாத்தையும் போட்டு காமிச்சிருவேன் நான். ஐயோ நீ 2 பேர் கண்டிப்பா வேணும்னு கேட்டியாமே. 10
மாட்டீங்கடா குடிக்கிறதுக்கு முன்னாடியே வளரணும் ஃபுல்லா. அப்ப நீ பண்ணிருக்க. நீங்க கடைக்கு போனது நியூஸ் வந்துச்சு. கடைக்கு போய் கவர் வாங்கிட்டு வந்தது வந்து ஏய் இவங்க சேனல்ல தப்பான விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் வந்து அனைத்தும் கற்பனையே. உங்க சேனல்ல பாக்குறவங்க எங்க வந்து கழுவி ஊத்தானீங்க. ஏன்னா நானு கவின் எங்க வீட்டுக்கு நேத்து வந்தது காரணம் மாமா தனியா இருக்கான்ட்டு. நீ வந்தியா? அண்ணன் தனியா வராம ஏன் மோத்தி ப்ரோ பிரதீப்போட வைஃப் ஒரு கௌதம் கருப்பசாமியா வந்தாப்ல. ஐயே வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. கௌதம் கருப்பசாமியை வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. நைட் நாங்க வீட்ல கிரிக்கெட் விளையாடணும். பாத்தீங்களா இல்ல? என்னென்ன விளையாண்டீங்க எல்லாம் தெரியும் எங்களுக்கு. லேடிஸ்லாம் லேடிஸ் இறக்கணுமா? இவர்தான் சொன்னாரு. அந்த கேமரா போன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க தெரியாம இருக்கீங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இவங்க சேனல்ல அனைத்தும் சித்தரிக்கப்பட்டவே. இந்த எபிசோடை பார்க்க வேண்டாம். இந்த எபிசோடை பார்க்க வேண்டாம். இவங்க ரொம்ப தப்பானவங்க. நாங்க இல்ல, நீங்க தான். வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் ஆடியோ எல்லாமே சைடுல போடுங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் குடும்பம் நம்பி நம்ம வந்து நீதான் சொன்ன எல்லாத்தையும். நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. நீதான் சொன்ன எல்லாத்தையும். ஓகே, பேச்சுலர் வாழ்றது தப்பா சொல்லு. ஐ மீன் கல்யாணம் அப்புறம் என்ன பேச்சுலர்? சோகத்துல இருக்கதும் அதுதான் சோகமா. ஆமா, என்னென்ன சொல்றான் பாருங்க. நீங்க சிரிச்சுனே இருக்கீங்க. நான் கல்யாணம் சந்தோஷமா இருக்கேங்க. பொண்டாட்டியோட நான் பொண்டாட்டி இல்லாம வருத்தத்துல இருக்கேன். சரி, அதாவது வருத்தத்தை பார்க்க வேண்டாங்களே. அடுத்து என் சேனல்ல அந்த எபிசோடு வரும். சோகமா இருந்ததை பத்தி. சரி, ஓகே. நாங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். நான் வந்து பூரி அடிக்க போறோம். நீங்க அடிச்சுட்டு மீண்டும் 11 மணிக்கு வரீங்களே. பெஸ்ட் பாயாசம் நல்லக்கா. ரெண்டு வேளை அடி போட கரெக்ட்டா இருக்கா? ட்ரெயின் கிளாஸ்ல தான் வாங்க. என்னங்க நல்லா சமைக்கிறா. மெஸ்ஸா இருக்குமா? மெஸ்ஸா வாங்குறீங்களா? புரிஞ்சு போச்சுங்க. ஏய் சிரிது. தங்கச்சி நேத்து ஃபுல்லா மோட்டிவேஷன் பேசணும். சரிமா? நான் சொன்னேன் அண்ணன் பெரிய மோட்டிவேஷன் பேஜ் வச்சிருக்காரு. அதுல கிடைக்காத மோட்டிவேஷன் நான் கொடுத்துட போறேன்னா என்ன பண்றதுனே தெரியல அப்படின்றான். வேற கூட்டு ஒரு 4 மோட்டிவேஷன் கொடுத்து போனா கரெக்ட்டா இருக்கும். ஐயோ இவங்க இதே வேலை. வாட் டாக்கிங் இன் துபாய் ஃபாலோ மீ. அடுத்த எபிசோட் தெரியுங்க. ஓகே, மோட்டிவேட் ஆகும். ஓகே, அடுத்த எபிசோட் எனக்கு வேலை இல்லாத விட நீங்க மோட்டிவேட் பண்றதாண்டா காண்டா இருக்கு நிஜமாவே. யூனிவர்ஸ் கிட்ட பேசுறதே இல்லைங்க. யூனிவர்ஸ் கிட்ட பேசினா தானே எல்லாம் நடக்கும். கரெக்ட் தாங்க. நம்ம மைக் அங்க வச்சு பேசிட்டு இருக்கோம். பேலன்ஸ் இல்ல गाइस. யூனிவர்ஸ் கிட்ட பேசணும். அத நம்ம வந்து கரெக்ட்டா பண்றது இல்ல மோனி. அந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசினாலே நடந்துரும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. அதாங்க நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ நம்புன்றேன். அதுதான் நம்ம இன்னைக்கு நீங்க நம்பலாம் போங்க. ஜெயிப்போம் நம்ம இல்லைங்க. இல்லங்க, மொத்த டீமும் அதான் 100 ரன் தான் சேஸ் பண்ணோம். 8 விக்கெட் விழுந்துருச்சு. கிரீஸ்ல தினேஷும் மோத்தியும் இருக்காங்க. 9 விக்கெட் விழுந்துருச்சு. நான் வந்து ஃபரீத் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் 7 ரன் தேவை இருக்கும். மோத்தி நின்றுட்டு இருப்பான் கிரீஸ்ல. டிரைவ் ஆட போவான், கீப்பிங் கேட்ச் ஆமான்னா. அதே மாதிரி 7 ரன் இருந்தது. மோத்தி டிரைவ் ஆட போல, காலில் புடுங்கி பவுல்டு புடுங்கிருச்சு. அவனுக்கு எனக்கு திட்டினானுங்க, சும்மா ரெண்டா வாய வச்சுட்டு நானுங்க. அடுத்த பால் நான் சொன்னேன், இப்போ வந்து தினேஷ் வருவான், வின்னிங் ஷாட் அடிப்பான், 6 அடிச்சு மேட்ச் ஜெயிப்பான்னு. அதே மாதிரி ஆச்சு கேளுங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், சில்ரே சதற விட்டு ஓடி வந்தோம். அடிக்காத தினேஷ் இன்னைக்கு 6 அடிச்சு டீமை ஜெயிக்க வச்சிருக்கான். மேன் ஆஃப் தி மேட்ச் அவன் தெரியுமா? ஸோ அவன் நம்பணுங்க. தினேஷ் நம்பனா, அவன் 6 அடிச்சு மேட்ச் டீமுக்காக நம்பனா. நீங்க இத்து போன கேம்ல 6 அடிக்கிறது. இத்து போன கேம் கிரிக்கெட் உனக்கு அடிச்சு வயலாம் வச்சிடுவேன். உன்னை நம்பணும் நீ. மோடி உன்னால முடியாதுன்றாங்க மோடி. உங்க எல்லாத்துக்கும் நிறைய பேர் ஐடில வேலை வேணும்னு கேக்குறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமா மோனி திகழ போறான்றத பாத்துனே இருக்கீங்க. ஒரு ஆஃபரை வாங்கி இதே சேனல்ல கூடிய சீக்கிரம் மோனி வந்து அந்த கோட் ஷூட் போட்டுட்டு அந்த துபாயில் வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு தம்ப்நெயிலோட எபிசோடு இறக்குறோம். அந்த சேனல் நீங்க பார்க்க தான் போறீங்க. அது அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப தூரத்துல தான் இருக்கு, வந்துரும். ஐயோ இல்ல சுற்றுரும். ஏன்னா மோனிஸ் கிட்ட நம்பிக்கை இல்லைங்க, அவன் மேலே அவன் நம்பிக்கை இல்லை. அதுதாங்க பிரச்சனை. அடுத்து இந்தியா போறதா தானே பிளானு. அதுக்கு தானே ஆக்சுவலா தங்கச்சி இந்தியா போலான்னு பிளான் இருந்தா டபால்னு கொண்டு போய் லைசன்ஸ் போட்டு விட்டார். வாங்க நீ இப்ப எப்படி இந்தியா போறேன்னு பாக்குறேன்ட்டு. இந்த பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்ணனால எனக்கு புரிஞ்சிருச்சு. லைசன்ஸ் எடுக்க வச்சு மெஸ் ஆரம்பிச்சு என் தங்கச்சி வச்சு டோர் டெலிவரி பண்ணிருக்கலாம்னு கார்ல ஒரு வேன் எடுத்து
அதுவும் கோட் ஷூட் போட்டு கண்டிப்பாக போனோம். டே இன் மை லைஃப், ஹாய் வெல்கம் டு மோனி மாப்பிள்ள காதல் கட்ஸ்ன்ட்டு அந்த டே இன் மை லைஃப் ஷார்ட்ஸ் போடுவான். ஓகே, ஏன்டா சவுண்ட் கார்ல வேலைக்கு ஃபர்ஸ்ட் வேலையே. அப்ப யோசிச்சு பாருங்க, பாரு உன்னை தங்க மாதிரி தாங்குறாரு அவரே. இன்னும் லைசன்ஸ் எடுக்கலாம், ஆனா உனக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு. காரணம் என்ன? அப்படியே நீ மோட்டிவேட் ஆகணும் தான். இந்த தைப்பூசம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சரிங்களா, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருக்கோம். இவளை முடிக்க சொன்னால் ரொம்ப ஓவராக பேசினுங்க என்கிட்ட. சரிங்களா, இந்த தைப்பூசம் நல்லா ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓகேங்களா, அடுத்தடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். din din ta ta tak din din ta ta